ஹாய், ஹலோ, வணக்கம் நண்பா. ஒரு மொட்டை ஆசாமி டிவியில் படம் போய்கிட்டே இருக்கும். திடீரென்று ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டில் வந்து பணம் சும்மா யாருக்கும் மரத்திலே காய்க்கிறதில்லை, இன்னும் பணம் யாருக்குமே சும்மா வருவதில்லைன்னு சொல்லிட்டு போவார். அப்படிப்பட்ட ஒரு நல்லவர் சொல்வார், எங்கள் அம்மா 15,000 ரூபாய் எனக்கு கொடுத்தாங்க, அதை நான் சொந்தமாக உழைத்து வியாபாரம் செஞ்சு 15,000 கோடியாக மாற்றினேன் என்று எவ்வளவு நேர்மையாக சொல்லுவார் தெரியுமா? 15,000 ரூபாய் 15,000 கோடி ஆவதென்றால் சும்மாவா? நேர்மையாக வியாபாரம் பண்ணால் அவ்வளவு சம்பாதிக்கிறதுக்கு சில வருஷங்கள் பிடிக்கும். அதாவது அரசியல்வாதிகள், அதிகாரிகள் மட்டும்தான் சம்பாதிக்க முடியும். இரண்டாவதாக சினிமா நடிகர்கள், கிரிக்கெட் பிளேயர்ஸ் கூட சம்பாதிப்பார்கள். வியாபாரம் செய்கிறவன் சம்பாதிக்கலாம், ஆனால் நேர்மையாக மட்டுமல்ல. விசாகப்பட்டினத்தில் லலிதா ஜுவல்லரியில் ஒரு மாபெரும் மோசடி வெளிச்சத்துக்கு வந்தது. தங்கம் எடையிலே கொஞ்சம் டிஃபரன்ஸ் வந்ததாக பாதிக்கப்பட்டவன் சொல்கிறான். 5 வருடத்திற்கு முன்பு லலிதா ஜுவல்லரியில் 46 கிராம் தங்கம் வளையல் வாங்கினான் என்று சொன்னார். ஆனால் இப்போ அவருடைய அவசரத்துக்காக விற்பதற்கு போயிருக்கிறார். அது 40 கிராம் தான் உள்ளது. பணம் யாருக்குமே சும்மா வராது. தங்கம் வாங்கும்போது ரொம்ப ஜாகிரதையாக வாங்க வேண்டும் என்று இவர்தான், இந்த பெரும் மொட்டை ஆசாமி தான் சொல்வார். அனைவரையும் மொட்டை அடிப்பதற்கு தான் இவர் அவருடைய சிம்பலாக மொட்டை அடித்திருப்பார். இப்போ யாராவது பெருமாளுக்கு கும்பிடும்போது முகத்தில் நாமத்தை போடுவோம். அப்படி என்றால், ஏன்பா இன்னைக்கு பெருமாளுக்கு கும்பிட்டீங்களா என்று கேட்பார்கள் அல்லவா? அதாவது நாமம் போடுவது பெருமாள் சிம்பல் இல்லையா? அப்படித்தான் இவர், பணம் யாருக்கும் சும்மா வராது, பணம் மரத்திலே காய்க்காது, தங்கம் வாங்கும்போது எங்கேயுமே வாங்காதீங்க, லலிதா ஜுவல்லரியில் மட்டும் வாங்குங்க, மற்ற கடைக்காரனை நான் குறை கூறவில்லை, எங்கிட்ட மட்டும் வாங்குங்கன்னு எவ்வளவு சத்திய ஹரிச்சந்திரனை மாதிரி சொல்வான். இவங்களெல்லாம் சும்மா விடக்கூடாது. அனைத்தும் ஆண்டவன் பார்த்து கொண்டேதான் இருக்கிறான். கர்ம தேர்ந்ததும் லபுக்குன்னு பிடித்து விடுவான். தங்கம் வாங்கும்போது மட்டும் ஜாகிரதையாக அல்ல, இது போன்ற அயோக்கியர்களிடம் மட்டும் கூட ஜாகிரதையாக இருக்க வேண்டும் நண்பா. மீண்டும் நாளை காலை சந்திப்போம் ஒரு நல்ல வீடியோவுடன். நன்றி, வணக்கம்.